குக்கீஸ்லாம் மேக் பண்ணுறா. அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் இந்த குக்கீஸ் பண்ணிவிட்டு சூட்கிட்டேயுமே போய் கொடுக்குறா. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. சூட்மே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இங்கே பாப் வந்து ஏதோ ஒரு மார்க்கெட் போகிறா. அப்புறம் அங்கே ஒரு ஆள் இருக்கான். அவன் கூட சேர்ந்து ஸ்கூட்டியில் ஏறியுமே போகிறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப சேடாக இருக்காங்க. கிரானிஸ் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது அவள் வந்து என்னோட ஃப்யூச்சரை நினச்சி எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஸ்டீவ் வந்து நீ எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. தாங் வந்து அவங்க அப்பா கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு பாரு. அவள் ஹாப்பினஸை மட்டும் நீ யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே ரீட்டா வந்து நிறைய திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா. ஸோ சூட்மே கூட தான் இருக்கான். அவன் வந்து ரீட்டாவை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் இங்கே ஜி வந்து ஏதோ புதுசாக ஜூஸ் ட்ரை பண்ணியிருக்கா. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வியூவர்ஸ் எல்லாருமே ஜூஸை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஸ்னாப்மே எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது சூப்புல் வந்தோடனே ஜி வேகமா அங்கேருந்து போகிறா. அப்போது சூப்புல் பின்னாடியே போயிட்டு பேச ட்ரை பண்ணுறான். அப்போது ஜி வந்து என்ன பேச வேண்டியது இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் ப்ளீஸ் எங்கள் அம்மா சொல்கிறது மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது சூப்புலுக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருது. அவன் அங்கேருந்து போகிறான். அப்புறம் இங்கே வந்து பாப்பா விட்டுட்டு போயிடுறான். பாப் வந்து அவனையுமே திட்டிகிட்டு இருக்கா. இங்கே ரீட்டா வந்து பார்த்துட்டே இருக்கும்போது சூடோட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரீட்டா நீ இந்த மாதிரி ஒரு லவ்லியான கேர்ளில் போய் தப்பாக புரிஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூட்டை வந்து கிஸ் பண்ணிடுறா. பார்த்தா பாப் இங்கே தான் வந்திருப்பா போல். ஸோ இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ எந்திரிச்சு சூட் வேகமாக போகும்போது நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவா, இதை போய் பீம் கீரை காட்டுவியா, காட்டிக்கோ, எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஒன்று சொல்கிற புரிஞ்சுக்கோ, இதுதான் என்னோட நியூ பாய் ஃப்ரெண்ட், இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஃபோட்டோஸையுமே நம்ம பாப் எடுத்துகிட்டு இருக்கா. அப்படியே பின்னாடி போய் தண்ணிக்குள்ளேயுமே விழுந்துடுறா. அப்புறம் அங்கே பேசாமல் உட்காந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. ஒரு லெட்டரை பார்த்தோன்னே உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போது ஹீரோட அப்பா சைலண்ட்டாகவே இருக்கார். இங்கே ப்ரெசண்ட்டில் ஒன்று மாதிரி தான் உன் பையன் எப்போவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக மட்டும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஜி வந்துட்டு நீங்கள் ஏன் சூப்பூவில் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவங்க நீ யார் என்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் பவர்ஸ் எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இங்கே நம்ம பாப்பா காட்டுறாங்க. அவள் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வர அவள் தண்ணிக்குள்ளே விழுந்தனால. அப்போது வெளியில் வந்தோடனே ரீட்டா போயிட்டு அவள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாள். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த உன் பேக் இதையும் எடுத்துகிட்டு போ, இதில் தானே இம்பார்ட்டண்டான திங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பாப் கத்திட்டே வீட்டுக்குள்ளே ஓடி வர. அவங்க அம்மா கிட்டே சொன்னால் அவங்க அம்மா இவ்வளோ திட்டிட்டு அவங்க மட்டும் போயிடுறாங்க. அப்போது ஜி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவள் வந்து வேகமாக அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ரூமில் வந்து நின்றுட்டு அவள் கண்ணாடியவே பார்த்துட்ருக்கா. தலையெல்லாம் ஈரமாக இருக்குது. அப்போது ஜி வந்து தலையெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போது பாப் வந்து என்னை யாருமே லவ் பண்ணலை, என்னை வந்து யாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜி வந்து இல்லை இல்லை எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் உண்மைக்கே அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாப் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதனால தான் நான் இப்படி இருக்கேனா, அதான் என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஜி ஹக் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீ ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணுறா. அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. இருந்தாலும் அவள் ஜியை விட்டு தள்ளி போயிட்டு இல்லை நீ வந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜி வந்து உனக்கு இருக்க ப்ராப்ளமை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்ப்பேன். அப்போ உண்மைக்கு எனக்கு ப்ராப்ளம் தான் இருக்கா, நான் பெரிய சிக்கா ஆகிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, உனக்கு கோவம் மட்டும்தான் வருது, ஸோ அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே ரீட்டா வந்து ஏதோ உட்காந்து பார்த்துட்ருக்கா. அப்போது பின்னாடி வந்து நம்ம ஷூட் நின்றுட்டுருக்கான். வந்து என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ரீட்டா வந்து திரும்பிடுறா. அவள் வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறா. அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. அவள் அப்படியே தள்ளி போயிட்டு என் லைஃப்பில் நான் வந்து ஒரு கோலே இல்லாமல் இருக்கேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே உண்மை தான். பிகாஸ் நீ யோசித்து பாரு, இப்போ நான் உனக்கு ஒரு பேர்டன் மாதிரி தான் இருக்கேன். பேசாமல் நான் வந்து இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுறேன். எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நான் தனியாக தான் இருந்தேன், நான் தனியாக தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, பட் நான் மட்டும் கிடையாது. நான் ஒரு ட்ரூ லவ் தான் தேடிட்டு இருந்தேன், பட் எனக்கு வந்து யாருமே அப்படிலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட எமோஷ்னலான ஸ்பீச்சை கேட்டுட்டு நம்ம ஷூட் வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. அவன் கையெல்லாம் பிடிச்சி. அப்போது ரீட்டா கிட்ட அவன் பீமா அப்படின்னு சொல்ல வரும்போது நீ வந்து நினைக்கல நாங்கள் லவ் பண்ணோன்னு, பட் எப்போவுமே எங்களுக்குள்ளே லவ் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஷூட்மே கன்சோல் பண்ணிகிட்டே இருக்கா. இதெல்லாம் ரீட்டாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போது திடீர்னு ரீட்டாவுக்கு ஏதோ ஞாபகம் வருது. அவள் வேகமாக அங்கேருந்து ஓடுறா. ஷூட் வந்து நின்று பார்த்துட்டே இருக்கான்.
அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அவனும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் பீமும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறா. அப்புறம் அந்த மெமரிஸ்லாம் யோசித்து பார்த்துட்டு அவளுமே சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே காட்டுறாங்க ஷூ வந்து பாட்டிக்கிட்ட இருந்து எதையோ வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோ கொடுத்த செப்பல் தான். ஸோ அவங்க தரமாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஸ்டீவ் வந்து 2 பேத்துக்கும் சண்டையை விளக்கும் போது பாட்டி வந்து இதை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் எங்கள் ஜி வந்து பாப்போட ரூமுக்கு வரா. அங்கே வந்துட்டு நான் வந்து நீ என்ன இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பாப் வந்து நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஜி வந்து சரி ஓகே விடு நீ கவலைப்படாத உனக்கு நான் கூட வரேன் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து தாங்க பார்க்கறதுக்காக பேங்கோட வீட்டுக்கு வரான். அப்போ அவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறான். கரெக்டாக தேங் வந்து அவள் வச்சிருக்க பெல்லை வச்சு அடித்த உடனே அவன் வந்துடுறான். தேங்குமே ஓடி வந்து ஹேக் பண்ணிக்கிறா. அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து நீங்கள் தேங்க பேங்க் கிட்ட மட்டும் காமிச்சிடாம மட்டும் விளையாடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே ஜி வந்து பாப் கிட்ட வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாப்புமே அவள் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு வரா. அப்போ ஜி வந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு சொன்ன உடனே பாப்புமே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க பேசாம வந்துட்டு நீ ரெடியாகி எங்கே கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பாப்பும் சொல்கிறான் ஜியுமே டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது பேசாமல் அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நீ என்ன என் பொண்ணை வந்து ஏதோ பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த வேலைக்காரவங்க வந்து அப்போல்லாம் கிடையாது இது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது அப்போல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்க்கும்போது பாப்க்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்க ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் அவங்க ஹீரோ வந்து தேங்க கூப்பிட்டுட்டு அங்கே ஒரு ஸ்டூடியோ மாதிரி இருக்குது அங்கே தான் பேங் இருக்கா அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அப்போது பேங் பார்த்தோடனே பீமை திட்ட ஆரம்பிச்சிடறா நீ ஏன் இவளை கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பீம் வந்து ஏதோ சைகை காட்டோடனே தேங் போயிட்டு அம்மா ப்ளீஸ் வாங்க நம்ம வந்து உங்க கூட சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. பட் பேங் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அவள் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கா. பட் ஒத்துக்காமல் இருந்தோடனே தேங் போயிட்டு ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி உட்காந்துடுறா. அப்போது பேங் போயிட்டு நம்ம இன்னொரு நாள் போகலாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்து அவளுமே ஓகே சொல்லிடுறா. ஹீரோவுமே சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் பிசாமா கிட்ட நம்ம ஜி போயிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேட்ட போதும் அப்படின்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க. சூப்பூல் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஐடியா என்னதுன்னா சூப்பூலை வச்சு பீமோட எல்லாத்தையுமே இவங்க பறிச்சுக்கணும் எல்லாத்தையுமே இவங்க ஓனர் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. யாரோ அங்கே நின்று அவளை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் சீனில் அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஸ்ரீ வந்து பாட்டி தான் இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி கொடுக்க சொன்னாங்க ஸோ அதை நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் காட்டுறாங்க. சூப்புல் கிட்ட பிசாமா வந்து கம்பெனியோட சீக்ரெட் எல்லாம் பற்றி கேட்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சூப்புல் வந்து பீமோட அப்பா அதாவது அங்கிள் வந்து ஏன் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணல அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவங்க பேசாமல் வந்து நான் வந்து உங்ககிட்ட என்ன கேட்குறனோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு என்ன வேலை சொல்கிறேனோ அதை மட்டும் பாரு நீ தேவையில்லாமலாம் எதுவும் கேட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூப்பூல் வந்து ஒரு வேளை நான் சொன்னால் எனக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போது பிசாமல் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்புறம் சூப்பர் வந்து வழியில் பார்த்தா அங்கே யாரும் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா அது வேறு யாரும் கிடையாது நம்ம ஜி தான். அவள் வேகமாக வந்துட்டு சார் நான் உன்னை பற்றி இப்போலாம் கொஞ்சம் கூட நினைக்கல நீ இப்போ இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு துரோகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது சூப்பர் வந்து நீ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஜி அவங்க வந்து எவ்வளோ ஈவலாக பிளான் போட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ அதான் அவங்கக்கிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட உண்மையெல்லாம் வாங்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். பட் ஜி வந்து அதை நம்பாமல் அங்கேருந்து போயிடுறா. இங்கே பாட்டி வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பீமோட வீட்டுக்கு தான் வர சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஜி வந்து ஏதோ புக் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போது மெய்ட் அவளுக்கு ஜூஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஜி வந்து நான் போய் பீமை மீட் பண்ணணும் நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவங்க இப்போதைக்கு வெளியில் வரதே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதனால இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி வந்து சரி ஓகே நானே கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் பிசாமல் வந்து ஒட்டு கேட்டுட்டு ஏதோ நின்று யோசித்துட்டு இருக்காங்க. எல்லாருமே எங்கள் பீமோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோ
ஹீரோ தாங்க கூப்பிட்டுட்டு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான். வந்தோடனே பாட்டி வந்து பீம் கிட்ட நல்லா பேசுகிறாங்க, ஸ்டீவுமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சூட்க்கு வந்து ரொம்பவே ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. அவன் வந்துட்டு பாட்டிக்கிட்ட நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். தூரமாக போயிட்டு பீமை நின்று பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க அந்த ஃப்ரூட் சாப்பிட்றதுக்காக தான். அப்போது பாட்டி வந்து எனக்கு இப்படி உட்கார்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லும்போது பேங் வந்து அப்போல்லாம் இல்லை நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது வந்து நம்ம தாங் எனக்குமே இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பக்கம் பாட்டி வந்து சூவோட மூஞ்சை பார்த்துட்டு ஓ மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு தாங்குமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கா, பீயுமே சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் பேங்க் போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரா. பாட்டிக்காக நம்ம ஹீரோ சர்வ் பண்ணுறான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரே பீஸில் வந்து கையை வச்சிடுறாங்க. அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் கையை எடுத்துக்கிறாங்க. பாட்டி எந்திரிச்சு ஒருத்தர் கையை பிடிச்சி கொடுத்துட்டு எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவங்க 2 பேர்த்தையும் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நைட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நான் சொன்னதை பற்றி நீ கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது பேங் வந்து ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா, உங்கள் லெவலுக்கு என்னால் வர முடியாது. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் சர்வன்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பீமுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ தங்கியிருக்கான்ல வீடு, ஸோ அங்கே போக சொல்லி பாப்பா கம்பல் பண்ணிகிட்ருக்காங்க. பிசாமா வந்து இதை வந்து மெய்ட் கேட்டுட்டு ஜி கிட்ட போய் வேகமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அங்கே பிசாமா போக போகிறாங்கன்னு. நம்ம ஹீரோ எங்கேவோ கிளம்பிட்டு இருக்கான். அவன் மறந்து போய் அங்கேவே அந்த ஃபோனை வச்சுட்டு போயிடுறான். அப்போது அந்த மெய்ட் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க இது யார் ஃபோன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மெய்டோட நம்பரை பார்த்துட்டு அவங்களும் ரிசீவ் பண்ணுறாங்க. இவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பிசாமா வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்கன்னு. அந்த வேலைக்காரர் போயிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டில் எங்கே நீங்கள் எங்கேயாச்சும் பீமை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஷூ வந்து எரிஞ்சு விழுந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. பேங்கும் தாங்கும் சேர்ந்து பீம் கூட வெளியில் போகிறாங்க போல். ஸோ அங்கே போய் காரில் போகும்போது நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பேங் வந்து நான் ஒன்றும் மில்லினியர் கிடையாது, நான் ஒன்றும் அவ்வளோ பணக்காரி கிடையாது, ஃபோன் அடிக்ட்டும் கிடையாது, பட் நமக்கு என்ன வேணுமோ அதை கால் பண்ணி நம்ம வர வைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறா. அவனுமே சிரிச்சிட்டே சரி சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பிசாமாவும் பாப்பும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. இங்கே ஹீரோ வந்து பாப் கிட்ட 5 வருஷமாக தனியாக குழந்தைய வளர்த்துருக்க, ஸோ நீ கண்டிப்பாக நிறைய கஷ்டங்களை பியர் பண்ணியிருப்பேன், இனிமேல் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது பாப் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லும் போது தேங் வந்து தயவு செஞ்சு திரும்ப 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன் வந்து நாங்கள் சண்டைலாம் போடல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் எங்கள் வேலைக்காரவங்களும் வீடு ஃபுல்லாக தேடிடுறாங்க. அவர் வந்துட்டு பீம் எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே வரி ஆகிடுறாங்க. வழியில் பீமோட கார் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறான். ஸோ அதை பார்த்துட்டு இவர் வந்து வேகமாக கத்திட்டே ஓடுறாரு. பட் இவரோட சவுண்ட் வந்து பீமுக்கு கேட்கல, அவன் ஸ்டாப் பண்ணாமல் போயிடுறான். அப்புறம் 2 பேருமே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, மால் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் திரும்பவுமே ஹீரோ ஹீரோனுக்கு சண்டை தான் வந்துட்டுருக்கு. இங்கே பிசாமாவும் பாப்போம் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே தாங் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக ஸ்விம்மிங் சூட்லாம் போட்டுட்டு வந்துருக்கா. எங்கே பீமை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது அவன் திடீர்னு ஸ்விம்மிங் பூல்குள்ளேருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் தேங் கூட சேர்ந்து தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்க. பேங்குமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே வீட்டில் வேலைக்காரவங்ககிட்ட பிசாமா வந்து மாற்றி மாற்றி கொஷினாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே என்னடா ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வந்து தேங்க்கு ஸ்விம்மிங்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து சரி ஓகே போதும் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. பட் அவள் போங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இப்போது 2 பேருக்கும் அப்பா பொண்ணுக்கும் உள்ள அட்டாச்மெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு பேங்க்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. இவ ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிசாமல் வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே நான் போய் பேங்கோட வீடை காட்டணும், ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.